அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை நாம் அந்த சகோதரி மூலமாக சங்கீதம் 1 நாம் கேட்டோம். பாவிகளுடைய வழியில் நில்லாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, பிரயாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் நல்ல வழி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சில வழி இருக்குது, பாவிகளுக்கு சில வழிகள் இருக்கிறது, பரியாசக்காரருக்கு சில வழிகள் இருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற சில வழிகள் இருக்கிறது. எல்லாமே ஆபத்து தான். ஆனா இயேசு காண்பிக்கிற வழியிலே போனால், அந்த வழியிலே போகும்போது சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில கஷ்டங்கள், உபத்திரங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதனுடைய முடிவோ சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கும். ஆமென். ஆனா உலகத்திலே விசாலமான வழி ஒன்று இருக்குது. அந்த வழியில போகும்போது இப்ப உலக பிரகாரமாய் உலகத்தினுடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, உலகம் கொடுக்கிற சில சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாயா இருக்கும். ஆனா முடிவோ மரணம், நரகமா இருக்கும். அதனால இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி. அல்லேலூயா. அந்த வழியிலே கடந்து போவதற்கு தான் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை செஞ்சாரு, கற்றுக் கொடுத்தார். கூடவே இருந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சீசர்கள் நமக்கு எழுதி வைத்து போயிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் தியானத்திற்காக நாம் கடன் சொல்லுவோம். சங்கீதம் 72 அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் பிழைத்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாலமோன் எழுதுகிறதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதுமே 20 வசனத்தை எழுதியிருக்காரு. 20 வசனத்திலையும் அவர் என்ன செய்யறாரு, தேவனிடத்திலே சில விண்ணப்பங்களை முறையிட்டு சொல்லுகிறதைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சாலமோன் யாரு? தாவீதுடைய மகன். ஸ்தோத்திரம். இவரு சின்ன வயசுலயே ராஜாவாக்கப்பட்டார். ஏன்? தாவீதுக்கு ரொம்ப வயசானதுனால சின்ன வயசுலயே ராஜாவாக்கப்பட்டார். 15-16 வயசுலயே ராஜாவாக்கிட்டாங்க. ஆமென். ராசிக்கு என்ன வயசு? 15. இவன் வயசுலயே என்ன செஞ்சுட்டாங்க? சாலமோனை ராஜாவாக்கியாச்சு. ஸ்தோத்திரம். ஆனா அந்த நாட்களிலே தேசம் மிகவும் அமைதியா இருந்தது, சமாதானமா இருந்தது. தேவ பிரசன்னம் ராஜ்யத்திலே சூழ்ந்திருந்தது. தேவ ஜனங்கள் நீதியாய் நடத்தப்பட்டார்கள். எதுக்குமே குறையில்லை. அப்பத்துக்கு குறையில்லை, தண்ணீருக்கு குறையில்லை, உடைக்கு குறையில்லை, பாதுகாப்புக்கு குறையில்லை. ஆட்கள் பலம் இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, யுத்த வீரர்கள் இருந்தார்கள். சமஸ்த ராஜ்யமும் அமெரிக்கையா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, சமாதானமா இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது, தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, தேவ ஆலயம் கட்டப்பட்டது. தாவீதுக்கு தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எல்லாவற்றையும் கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாலமோனுக்கு கொடுத்தான். அதன் பிரகாரம் செஞ்சான். சின்ன வயசுலேயே தேவன் விரும்பும் அந்த ஆலயத்தை கட்டினவன் சாலமோன். மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினான். எல்லாம் பார்த்து பார்த்து கட்டினான். தங்கம், வெள்ளி,
வெண்கலம், வைடூரியம், நவரத்தினங்கள் 9 வச்சு எல்லாவற்றையும் சேர்த்து செஞ்சான். ரொம்ப பார்த்து பார்த்து தேவாலயத்தை கட்டினான். தேவாலயத்தை கட்டி ஸ்தோத்திரம் ஒரே நாளிலே என்ன செஞ்சாங்க? பாடல் பாடுவதற்கென்று பாடல் குழுவை நியமித்தான். இசைக்கருவிகளை வாசிப்பதற்கென்று அவர்களை நியமித்தான். ஆராதிப்பதற்கென்று ஆட்களை நியமித்தான். தேவனை துதிப்பதற்கென்று ஆட்களை நியமித்தான். எக்காலங்களை ஊதுபடியாய் ஆட்களை நியமித்தான். மிகப்பெரிய ஒரு பாடல் குழுவினரை ஏற்படுத்தி என்ன செஞ்சான்? சாலமோன் நியமித்தான். இது மாத்திரமல்ல, ஒரே நாளிலே அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க? பலி செலுத்த ஆடு மாடு கடாக்களை கொண்டு வந்தாங்க. இது இல்லாம ராஜா மாத்திரம் பலாயிரக்கணக்கிலே என்ன செஞ்சான்? அங்கே பலி செலுத்தினான். அங்கே தேவாலயத்தில் பலி செலுத்தி ஆராதனை முழங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, ஒரு இளம் வாலிப பிராயத்திலே ஸ்தோத்திரம் தன்னுடைய சரீர பிரகாரமாய் ஆசபாசங்களை விட்டு, என்ன ரீதியாய் வருகிற ஆசபாசங்களை விட்டு, சரீர ரீதியாய் வருகிற ஆசபாசங்களை விட்டு, இருதய ரீதியாய் வருகிற ஆசபாசங்களை விட்டு, உள்ளம் ரீதியாய் வருகிற ஆசபாசங்களை விட்டு, கெட்ட நபர்களோடு கூட நண்பர்களோடு கூட அவன் சேரவில்லை. பிசாசுக்கு துணை போகவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த இளம் பிராயத்திலே அவன் ராஜாவாய் இருந்த போது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா செஞ்சான். ஆலயம் கட்டுவதும், தேவனை ஆராதிப்பதும், பலி செலுத்துவதும், ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். கிரமமாய் அந்த ஆலயத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. பலி செலுத்தப்பட்டு அந்த ஸ்தோத்திரம் வாசனையானது தேவ சந்நிதியில் எட்டும் போது தேவன் அந்த ஆலயத்திற்குள்ளே இறங்கி கடந்து வந்து தேவன் சொன்ன வார்த்தை, இந்த ஆலயத்தில் இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படும் எந்த விண்ணப்பமாய் இருந்தாலும், எந்த வேண்டுதலாய் இருந்தாலும் நான் கேட்கவே கேட்டு நிச்சயமாகவே பதில் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இது எல்லாம் கண்கூடாய் பார்த்தவன் தான் ஆண்டவர் சாலமோன் கேட்கிறார், இந்த வயசுல இப்படி ஒரு அர்ப்பணிப்பு, இப்படி ஒரு டெடிகேஷன், இப்படி ஒரு சமர்ப்பணம் எந்த வாலிபனிடத்திலும் நான் பார்க்கவில்லை. உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கும் போது, தேவனே உம்முடைய தேசத்தையும் ஜனங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஞானமாய் என்ன செய்யணும்? நியாயந்திருக்கணும், ஜனங்களை ஞானமாய் நடத்தணும் என்று சொல்லி இந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டான். தேவனிடத்தில் கேட்டபோது தேவனுக்கு அது பிரியமாய் இருந்தபடினாலே அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார். அவனுக்கு வேண்டிய செல்வங்களையும் கொடுத்தார், செல்வ செழிப்பையும் கொடுத்தார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாவற்றையும், அவனுக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது எல்லாம் கண்கூடாய் பார்த்து அறிந்தவன் தான் சாலமோன். என்னாலும் இங்கே இவன் சொல்லுகிற விண்ணப்பங்களிலே எதற்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால், அது மேல இருந்து வாசிச்சா நமக்கு புரியும். வாசிப்போம். 12வது வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பாத்தீங்களா? கூப்பிடுகிற எளியவனா இருந்தாலும் சரி, உதவியற்ற சிறுமையானவனா இருந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் யாரு? தேவன் விடுவிப்பார். அடுத்தது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பாத்தீங்களா? அடுத்தது, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது. அடுத்தது, அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும்.
அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அப்போ யார் நிமித்தம்? விடுவித்தவர் நிமித்தம். விடுவித்தவர் நிமித்தம், ரட்சித்தவர் நிமித்தம். பாருங்க 12வது வசனத்துல விடுவிப்பவர் நம்முடைய தேவன், 13வது வசனத்துல ரட்சிப்பவர் நம்முடைய தேவன், 14வது வசனம் தப்புவிப்பவர் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ விடுவிக்கிற நம்முடைய தேவன் நிமித்தம், தப்புவிக்கிற நம்முடைய தேவன் நிமித்தம், ரட்சிக்கிற நம்முடைய தேவன் நிமித்தம் என்னாலும் என்ன செய்யணும்? ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவருக்கு, ஸ்தோத்திரம். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அல்லேலூயா. அப்போ சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நேராய் கண்டு ஆராய்ந்தவன். அப்ப இந்த ஆலயம் கட்டப்பட்ட உடனே அங்கே குத்து விளக்கு வைத்து இடைவிடாமல் எண்ணெய் ஊத்தி கொண்டே இருக்கிறாங்க. எண்ணெய் ஊத்துறதுக்குன்னே பகல்ல ஒரு ஆளு, நைட்டு ஒரு ஆளு, என்ன தீர தீர ஊத்திட்டே இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இடித்து பிழைந்த தெளிவான எண்ணெயை கொண்டு வரணும். பகல்ல ஒரு ஆளுக்கு டியூட்டி, நைட்டுக்கு ஒரு ஆள் டியூட்டி, மாறி மாறி ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ நம்மை உலகத்தில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து, சத்துருவின் கையில் இருந்து, உலகத்துடைய ஆசாபாசங்களில் இருந்து, எல்லா காரியத்தில் இருந்து நம்மை ஸ்தோத்திரம் விடுவித்தவர், ரட்சித்தவர், தப்புவித்தவர். அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் நிமித்தமாய் ஜெபங்கள் நம்முடைய குடும்பங்களிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, என்னாலும் அவர் நிமித்தமாய் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். அவர் நிமித்தமாய் என்னாலும் அவர் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். அதனால தாவீது பாருங்க, ஸ்தோத்திரம், சாலமோனுடைய தகப்பன் தாவீது இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய எழுந்திருப்பாரு. தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். நிறைய தாவீதுடைய சம்பவங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்கிறாங்க, ஒண்ணு இல்லாம எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு 4ஆம் புஸ்தகத்திலே, சாமுவேல் புஸ்தகத்திலாம் இருக்குது அவருடைய ஹிஸ்டரி. இது இல்லாம சங்கீதம் எழுதியிருக்காரு நிறைய. அப்ப எல்லாமே சாலமோன் நன்றாய் அறிந்தவர். சாலமோன் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனை அதிகமாய் கண்டவர், ருசி பார்த்தவர். இதை விட தாவீது அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்னங்க? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும். அவருடைய பேஸ்மெண்டே என்னதுங்க? அஸ்திபாரமே என்னது? அவருடைய அஸ்திபாரம் ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், பாடல், ஜெபம், தன்னை தாழ்த்துகிறது, தன்னை அர்ப்பணிக்கிறது. இதெல்லாம் அஸ்திபாரம். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சின்ன பையன் முதல் கடைசி மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம், சத்துருடைய கையிலே பிடிவிடாமல் இருப்பதற்கு காரணம், தேவனுடைய அல்லது பரிசுத்தாவியானவருடைய பிதாவுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற காரணம், தன்னுடைய அஸ்திபாரத்திலே தாவீது உறுதியாய் இருந்தான். அப்போ இதையெல்லாம் பார்த்தவன், அறிந்தவன், கேட்டவன் தான் சாலமோன். அவனுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சாப்பாடுக்கு குறையா? டிரெஸ்ஸுக்கு குறையா? இருப்பிடம் குறையா? எல்லாமே ஸ்மூத்தா இருந்துச்சு அவனுக்கு. நாட்டிலே, ஜனங்கள் மத்தியிலே, ஆலயத்தில, வீட்டில, அரண்மனையில, கூட பரப்புல, குடும்பத்துக்குள்ள எல்லா இடத்திலும் அவனுக்கு சாதகமாக இருந்தது. ஆனா என்ன? இளம் வாலிபன், சின்ன வயசுல மனசு அலப்பாயும், கண்டதையும் யோசிக்கும், கண்டதுக்கும் போக தோணும், கண்டதையும் செய்ய வைக்கும், கண்டதையும் நினைக்க வைக்கும், கண்டதையும் சிந்திக்க வைக்கும், கண்டதுக்கும் போக வைக்கும், கண்டதையும் செய்ய வைக்கும். யார் சொன்னாலும் அந்த நேரத்தில் அது என்ன செய்யாதுங்க? மைண்டு கேட்காது. நீ என்ன சொல்றது? நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன், என் இஷ்டத்துக்கு தான் சிந்திப்பேன், நான் நினைக்கிறதா சரி, நான் எடுக்கிற முடிவு தான் சரி, நான் போகிற இடம் தான் சரி, நான் இருக்கிற இடம் தான் சரி. அப்படி மனசு அலைவாய்கிற ஒரு வயசுதான் அந்த டீனேஜ். ஆமென்.
அந்த சூழ்நிலையிலும், அந்த வயசிலும், அந்த நேரத்திலும், அந்த இடத்திலும் தன்னுடைய சிந்தையை, எண்ணத்தை, பேச்சை, நினைவை, யோசனையை, நடக்கையை, கிரியையை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நிமித்தம் எல்லா நாளும் அவர் செபித்துக் கொண்டே இருக்கிறார். அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கேட்க ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய குடும்பத்திலே ஞானமாய் நடக்க உதவி செஞ்சார். அவனுடைய தேசத்திலே ஞானமாய் நடக்க உதவி செஞ்சார். ஜனங்களை ஞானமாய் வழிநடத்த உதவி செஞ்சார். ஜனங்களுடைய பிரச்சனைகளை ஞானமாய் கையாள, அதை தீர்த்து வைக்க ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். கடைசி வரை சாலமோனை ஆசீர்வாதமாகவே வைத்திருந்தார். இதுவரை அவனை போல ஆசீர்வாதமாக இருந்த வேறொரு எந்த ஒரு ராஜாவும் இல்லை. ஆமென். அவன் ஆசீர்வதிக்கப்பட, தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்க, அவன் விரும்பினதை, அவன் விரும்பின விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஜெபத்தையும் கேட்க காரணம், என்னாலும் எந்நேரமும் அங்கே அவன் கட்டின ஆலயத்திற்குள் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. என்னாலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தார்கள். அதற்கென்று எல்லா நபர்களை நியமித்தார். சாலமோனும் அதை செய்து வந்தான். தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பாருங்க, அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற கடந்து வந்தார். ஆனா என்னதுங்க, ஒவ்வொரு இடத்திற்கு போவதற்கு முன்னாடி முந்தின நாள் நைட் டைம் செய்வாரு, வனாந்தரத்துக்கு போவாரு, காட்டு பகுதிக்கு போவாரு, ஸ்தோத்திர மலை பகுதிக்கு போவாரு. இரவு முழுவதும் பிதாவோடு கூட பரிசுத்தவான்களோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதிவார், ஜெபம் பண்ணுவார். எந்நேரம் அவர் நிமித்தமாய் ஜெபிச்சு கொண்டே இருப்பார். பகல்ல வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பாரு, அற்புதங்களை செய்வாரு. சில நபர்களுக்கு என்ன செய்வாரு, விடுதலை கொடுப்பார், சிலரை ரட்சிப்பார், சிலரை தப்புவிப்பார். அந்த செய்த செயலுக்காக ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்களும் சீசர்களும் அதைத்தான் செய்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் மீது இருந்த கடமை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவியுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள், அவர்களை சீசராக்குங்கள், அவர்களை சகல சத்தியத்திற்கு நடத்துங்கள் என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சீசர்கள், கீழ்ப்படிந்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? ஆதி திருச்சபை எந்நேரமும் கூடி வருகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. கூடுகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருந்தார்கள். எங்கே அவர்கள் ஒருமனமாய் கூடி வருகிறார்களோ, எங்கே ஒருமனமாய் அவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எங்கே ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறார்களோ, அந்த இடத்திலே சில ஸ்தோத்திரம் விடுதலை உண்டாகிறது, சில ரட்சிப்பு உண்டாகிறது, சில தப்புவிப்பு உண்டாகிறது. ஆயிரக்கணக்கிலே என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தாங்க, விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டே இருந்தாங்க, தப்புவித்துக் கொண்டே இருந்தாங்க. ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து சீசர்கள் எல்லாரும் ஸ்தோத்தரித்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப முற்பிதாக்களாகிய தாவீதும் சாலமோன் அதை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சாரு. ஆதி அப்போஸ்தலர்கள், சீசர்கள், விசுவாசிகள் அதை கடைபிடித்தார்கள். ஆதி திருச்சபை அதை கடைபிடித்தது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறது என்னன்னா, நம்மை ரட்சித்த தேவன், நம்மை தப்புவித்த தேவன், நம்மை விடுவித்த தேவன், சத்துருடைய பிடியிலிருந்து, சத்துருடைய கையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவித்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை தப்புவித்த தேவனுக்கு அவர் நிமித்தமாக எல்லா நாளமும் எல்லா நேரமும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஆமென். அது எண்ணெய் ஊற்றுகிறது போல ஊற்றி உன்னுடைய அந்த விளக்கானது, ஓ ஸ்தோத்திரம், ஜெபம் என்கிற அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நிமித்தம் உனக்கு விடுதலை கொடுத்த, உனக்கு ரட்சிப்பை கொடுத்த, உனக்கு தப்புவிப்பதை கொடுத்ததான அந்த தேவன் நிமித்தமாய் நீ உன்னுடைய ஜெபமாகிய விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்நேரம் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சின்ன ஒரு விஷயமாகட்டும், பெரிய ஒரு விஷயமாகட்டும், ஆண்டவர் செய்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு என்ன செய்யணும்? நன்றி சொல்லி ஜெபிக்கணும். நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடு. மனுஷனுக்கு நான் கொடுக்கல,
அந்நிய தெய்வங்களுக்கு நான் கொடுக்கல, எந்த ஒரு நபர்களுக்கு நான் கொடுக்கல. என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடு. அப்போ கனமாகட்டும், மகிமையாகட்டும், மாட்சிமையாகட்டும், வல்லமையாகட்டும், எல்லா துதி கன மகிமை நம்மை படைத்த, சிருஷ்டித்த, வேறு விரித்து அழைத்த நம்முடைய தேவனுக்கு மாத்திரம் நாம் செலுத்த வேண்டும். அந்த வைராக்கியமான எண்ணங்கள், ஜபங்கள், ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற, ஸ்தோத்திரிக்கிற அந்த அனுபவம் இருந்தால் மாத்திரமே இதை நாம் அனுபவிக்க முடியும். அப்ப தாவீது அதை கடைபிடித்தார், சாலமோன் அதை கடைபிடித்தார், இயேசு அதை கடைபிடித்தார், சீசர்கள், அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், ஆதி திருச்சபை கடைபிடித்தது. அதே பழக்க வழக்கம் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் கடந்து வரட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும், நம்முடைய குடும்பத்துக்குள் கடந்து வரட்டும், நம்முடைய சபைக்குள் கடந்து வரட்டும், விசுவாசங்களுக்குள்ளே கடந்து வரட்டும், தேசத்திலே கடந்து வரட்டும், நம்முடைய சிறு பிள்ளைகளுக்குள்ளாக, வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக, சகோதரர்களுக்குள்ளாக, ஆண்களுக்குள்ளாக இதே பழக்க வழக்கம் கடந்து வரட்டும். ஆமென். அப்போ எந்நேரமும் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், எந்நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க அந்த அனுபவம் இருந்தா, சில விஷயங்களிலே எந்த விஷயத்துல பாரப்படுறோமோ நம்மை விடுவிக்க தேவன் இறங்கி கடந்து வருவார். நம்மை ரட்சிக்க தேவன் இறங்கி கடந்து வருவார். நம்மை தப்பி வைக்க தேவன் இறங்கி கடந்து வருவார். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே நமது மத்தியில் இறங்கி கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? சாலமோன் சொன்னது போல நாம் விட்டு கொடுப்போம். அவருடைய சமூகத்திலே சாலமோன் சொன்னது போல, ஆண்டவரே அவர் நிமித்தம், ஆண்டவரே உம்முடைய நிமித்தம் எந்நேரம் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அவர் நிமித்தம் எந்நேரம் அவர் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அன்றைய என்னுடைய குடும்பமாய், என்னுடைய சபையாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று சேர்ந்து இதை எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வார்த்தைகளான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.